ரியலி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. கங்குவா திரைப்படத்திற்கு சொல்லப்போனால் பல திரைப்படங்களோட வாழ்நாள் சாதனையை கங்குவா திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு. அமரன், வேட்டையன் திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனையை, அதே மாதிரி கோத் திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனையை இப்போ கங்குவா திரைப்படம் நெருங்கி கொண்டும் வருகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் 11,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு. இது தமிழ் சினிமாவுக்கு யாருமே பண்ணாத சாதனையாக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்ததால் அடுத்தடுத்த நாட்களில் படத்தோட வசூல் கொஞ்சம் கம்மியானது. முக்கியமாக ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்திற்கு மோசமான விமர்சனம் கிடைத்திருக்கு. அதனால் அங்கேயுமே வசூல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானது. ஆனால் ஹிந்தியில் இந்த திரைப்படம் பயங்கரமான வசூல் கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் வேட்டையன், அதுக்கப்புறமா அமரன், கேப்டன் மில்லர் இந்த திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனையை பிரேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோத் திரைப்படத்தோட சாதனையை இப்போ தொடப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசினா, இந்த அமரன் திரைப்படம் இந்தியில் மட்டுமே எவ்வளோ வசூல் செய்திருக்குன்னா 2 கோடி வசூல் செய்திருக்கு. அதைத் தொடர்ந்து வேட்டையன் திரைப்படம் 4.35 கோடி வசூல் செய்திருக்கு. இந்தியன் 2 திரைப்படம் 5.60 கோடி வசூல் செய்திருக்கு. அதுக்கப்புறமா கேப்டன் மில்லர் திரைப்படம் 4.3 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கு. தளபதி விஜய் அவர்களோட கோத் திரைப்படம் 18.37 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கு. ஆனால் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி 2 நாட்களில் 8 கோடி ரூபாய் ஹிந்தியில் மட்டுமே வசூல் செய்திருக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் வசூல் இன்க்ரீஸ் ஆகி கோத் திரைப்படத்தோட வசூலையும் பிரேக் பண்ணிட்டா ஹிந்தியில் தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் ஹிந்தியில் அதிகமான கலெக்ஷன் பண்ண லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல கங்குவா திரைப்படம் வந்துவிடும்.